ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை செஞ்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 165வது நாமாவளியாக ஓம் கீர்த்தி கிருதே நமஹ. முருகப்பெருமான பக்தர்களுக்கு கீர்த்தியை புகழை தருபவருக்கு புகழ் உண்டாகும்படி செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய புகழை நாம் பாட பாட நமக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் தானாக கொடுப்பார். இறைவனை நம்ம நாடும் பொழுது அந்த இறைத்தன்மை நமக்கு சித்திச்சிடும். எப்படி அந்த இரும்பானது காந்தத்தோடு சேர சேர காந்த சக்தி அடையுமோ அது மாதிரி அந்த இறை சக்தியை நம்ம சதா சிந்திக்க அந்த இறை அருள் தானாக தேடி வரும். அப்பேற்பட்ட அந்த இறை அருளால் நமக்கு எல்லா பாக்கியமும் புகழ் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் 16 செல்வங்களில் முக்கியமானது தாழாத கீர்த்தி அப்படின்னு அபிராமற்று வர்ணிப்பார். அப்படி தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத கொடையும்னு 16 செல்வங்களில் அந்த கீர்த்தி புகழை சொல்கிறார். அப்படி இந்த புகழ் உண்டாகும்படி செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய அந்த அவருடைய புகழை நம்ம பாட பாட நமக்கு தானாக புகழானது தானாக வளர்ச்சி அடையும். அப்போ ஏற்பட்ட அந்த இறை அருள் நமக்கு வெளிப்படும். அதனால்தான் இறை சக்தி இறைவனை நம்ம பூஜை பண்ண அந்த இறைவனுடைய ஆற்றல் நம்மக்கிட்ட வெளிப்படும். ஏன்னா சுவாமி பூஜை பண்ணால் சுவாமி வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலும் நீக்கமர இருக்கார். அப்போ அந்த இறை சக்தியை நம்ம சதா நினைக்கும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது சுவாமி நமக்கு வெளிப்படுவார். கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவார். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படுமே அப்படின்வார். அப்படி இறைவன் நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவார். ஹிருதய குகையிலிருந்து குகன் வெளிப்படுவார். அப்போ புகழின் வடிவமாகவே அவர் இருக்கார். அப்போ அவர் நம்மக்கிட்ட வெளிப்படும் போது நமக்கு அந்த புகழானது தானாக வெளிப்படும். அப்படி முருகப்பெருமான் புகழ் உண்டாகும்படி செய்வார். அவரை வணங்க நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிரும். அதனால தான் அடியார்கள் எல்லாம் அவ்வளோ இறை புகழை பாடுறா. அப்போ அந்த புகழின் காரணமாக இவாளுக்கும் அந்த பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருவார். அதனால தான் திருப்புகழில் கேட்பார். நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து உள்ளாகும் ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயே அப்படின்னு கேட்பார். என் உள்ளத்தில் நீ கலந்து ஞான நூல்கள் இதெல்லாம் படித்து உன்னுடைய புகழை பாடுவதற்கு அருள் புரிவாய் அப்படின்னு கேட்பார். அப்படி பக்தர்களுடைய புகழ் உண்டாகும்படி செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். அதை தான் அவரை அழகாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் கீர்த்தி கிருதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.